நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்காங்க, அதாவது எந்த வயசு வேணாலும் இருந்துக்கோங்க, அதெல்லாம் கவலையே கிடையாது. நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ண கூட தேவையில்லை, லைக் பண்ண தேவையில்லை, எதுவுமே வேண்டாங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்க்க போய்க்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், சரிங்களா? எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது அவங்க வாழ்க்கையை வந்து நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அது, சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு போங்க, வீடியோ கூட பார்க்க தேவையில்லை, சரிங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு 5 நிமிஷம் ஸ்டோரி தான், போயிடாதீங்க. ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பகுதியை வந்து அவன் சொல்கிறதா இந்த இது அமைஞ்சிருக்கு. இது வந்து என்னோடய சொந்த கருத்து கிடையாது, சொந்த படைப்பு கிடையாது. ஃபேஸ்புக்கில் நான் படித்ததில் மிகவும் பிடித்ததுன்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கதை, ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டோரின்னே சொல்லக்கூடாது, இது ஒரு உண்மை. இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மை, சரிங்களா? ஸோ ஒரு மனிதன் அவனை பற்றி அவன் சொல்கிறான், சரிங்களா? ஒரு வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்குது, எல்லாருமே சோகமாக இருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, அந்த வீட்டினுடைய நடுப்பகுதியில் அந்த மனுஷனை வந்து படுக்க வச்சுருக்காங்க. அவனுடைய மனைவி பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அவனுடைய குழந்தை, 2 வயசு குழந்தை, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எல்லாரும் அழுகிறனால அந்த குழந்தையும் அழுதுகிட்டு இருக்கு. இந்த மனிதனுடைய அப்பா அம்மா அவங்களும் வெளியில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. வர்றவங்க போகிறவங்களாம் வணக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க, கை நீட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து எமோஷ்னலாக அந்த மனிதனுடைய மனைவி கிட்டும் அவங்க குழந்தைங்கள பார்த்தோ அல்லது அவங்க பெற்றோர்களை பார்த்தோ அழுதுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மனிதனுடைய சண்டை, அதாவது போக்குவரத்தில் இல்லாத, தொடர்பில் இல்லாத ஒரு பழைய சிநேகிதன், அவனும் பகையை மறந்து வந்து இவனுக்காக அழுதுகிட்டு இருக்கா, தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. அவனை பார்க்கும்போதே நம்மளுக்கும் அழுகையாக வருது. ஸோ என்ன அப்படின்னா, அந்த மனிதன் வந்து இறந்துட்டான், சரிங்களா? அந்த இறப்புக்கு நடக்கிற விஷயங்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது. அப்போது அந்த மனிதனுடைய எண்ணங்கள், அவன் நினைக்கிறான் அவனுடைய மனசில், நான் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு கத்துறான். அவன் மனைவி கிட்ட கத்துறான், நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு கத்துறான். அது அவளுக்கு தெரியல. தன்னோட குழந்தைய போய் கட்டித்தழுவி அழுகிறா. அந்த குழந்தைக்குமே இவன் பண்ணுறது வந்து தெரியல. தன்னுடைய நண்பனை போய் பகைமையை மறந்து வந்து தனக்காக அழுதுகிட்டு இருக்கிற அந்த நண்பனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கத்துறான். பட் அதை யாருக்குமே கேட்கல, அவனுக்கு கேட்கல, யாருக்குமே கேட்கல. தன்னுடைய அப்பா அம்மா பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்களே போய் பார்த்து இவ்வளோ நாள் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அழுகிறா, காலில் விழுகிறா. ஆனால் பட் அது யாருக்குமே தெரில, இவனுக்கு மட்டும்தான் அது தெரியுது. இவனுடைய உடல்கிட்டயே போய் நின்றுட்டு நம்ம என்ன சாகலை, எந்திரி அப்படின்னு சொல்கிறான். பட் அவனால் எந்திரிக்க முடியல. ஸோ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இவ்வளோதானா நம்ம வாழ்க்கை, நம்ம இவ்வளோ நாளாக தவறாக இருந்துட்டோமே, அன்பாக மனைவி கிட்ட நடந்துக்கல, குழந்தைங்க கிட்ட அன்பாக நடந்துக்கல, அப்பா அம்மா கிட்ட அன்பாக நடந்துக்கல, வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு மெஷின் மாதிரி பணம் பணம் அப்படின்னு ஓடிட்டோமே, இனி நம்ம எப்போ வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி கண்ணீர் விடுறா. பட் அது வந்து யாருக்குமே தெரில, இவன் கத்துறது கதறது யாருக்குமே தெரியல. அப்போ நினைக்கிறா, உயிரோடு இருக்கும்போதே நம்ம ஒழுக்காக வாழ்ந்துக்கிட்டாதான் ஆச்சு, இறந்த பிறகு நம்மளுக்கு எதுவுமே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து இவ உணர்றா. நான் உயிரோடு இப்போ எந்திரிச்சா எப்படி இருக்கும், இப்போ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா, எனக்கு உயிரை கொடு கடவுளே, இந்த ஒரு தடவை மட்டும், இனிமேல் இந்த மாதிரி தவறு இல்லாமல் வாழ்க்கை எப்படி வாழணுமோ அந்த மாதிரி மனைவிகிட்ட சந்தோஷமாக அன்பாக பாசமாக, பெற்றோர்கள்கிட்டயுமே கனிவாக அவங்கக்கிட்டையும் அன்பாக பாசமாக, குழந்தைகளை எப்படி அரவணைச்சு வளர்க்கணுமோ, நண்பர்கள்கிட்ட எப்படி அன்போடு இருக்கணுமோ, சின்ன தவறுகளெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இருக்கணுமோ அந்த மாதிரி இனிமேல் நான் வாழ்ந்துக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு உயிர் பிச்சை கொடு அப்படின்னு வேண்டா. பட் அந்த கடவுள் வந்து உயிர் பிச்சை கொடுக்கல. ஒரு வாழ்க்கை ஒரு தடவை தான், அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு அவனை வந்து அவன் மனைவி எழுப்புற மாதிரி ஒரு இது, திடீர்னு முழிச்சு பார்க்குறான். என்னங்க தன்னை மேலே உளறிக்கிட்டு இருக்கிறீங்க, கெட்ட கனவு இது வந்தது அப்படிங்கிற. அப்படி உடனே இவன் எந்திரிச்சிட்றான். இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே கனவு,
சரிங்களா? இது உண்மை கிடையாது. பட் ஆனால் எந்திரிச்ச உடனே இவன் வந்து அந்த வாழ்க்கையினுடைய உண்மையை புரிஞ்சு தன்னுடைய மனைவியை கட்டி அணைச்சி அழுகிறா. ஸோ அவளுக்கு என்னென்ன புரியல, என்னடா இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்கிறா, இனிமேல் எப்போவுமே அவங்க கூட பாசத்தோடு இருப்பேன், அன்பாக இருப்பேன், எப்படி வாழணுமோ அப்படி இருப்பேன், வேலை வேலைன்னு தெரியமாண்ட, பணம்னு தெரியமாண்ட அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லி அழுகிறா. குழந்தைகளையும் ஆற தழுவி அழுகிறா. ஸோ அவளுக்கும் இவனுடைய மனைவிக்கும் கண்ணீர் வந்துடுது. இதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு, வாழ்க்கையில் எப்படி வாழணும், வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தடவை தான் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு உணர்ச்சியோடு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோனுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும். எனக்கும் புரிஞ்சுது அந்த இது படிக்கும்போதே. இது உங்களுக்கு வீடியோவாக நான் ஆடியோவில் சொல்கிறேன், பட் இது நான் படித்தேன். நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபேஸ்புக்கில் வரதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா நிறையா கதையாக போயிட்டு இருந்தால் படிக்கவே மாட்டாங்க என்ன அப்படின்னு. அது படித்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை மாறிடும். ஸோ என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான அறிவை கொடுத்த ஒரு கதை அது. அது யாருடைய ஃபேஸ்புக்கில் வந்தது, எது சம்மந்தமான கதை, யார் போட்டது எதுவுமே எனக்கு தெரியல. இதனுடைய கிரெடிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான், இதனுடைய படைப்பாளி யாரோ அவங்களுக்கு தான். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மற்றவங்களுக்கு நான் ஒரு அங்கே இருந்தது எடுத்து படித்ததில் எடுத்து சொல்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான். காப்புரிமையெல்லாம் இதுக்கு நான் கோர கிடையாது, எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை இதுதான் கடைசி நாள் அப்படின்னு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடியே. பட் அப்படியே நினச்சோம்னாலும் நம்மளுக்கு அவ்வளவு திங்கிங் வராது. நான் ஒரு ஐடியா, இது என்னோடய சொந்த ஐடியா. நீங்கள் யார் மேலே கோவப்படுறீங்களோ அவங்களுடைய வாழ்நாள் இதுதான் கடைசி, இன்றைக்கோட அவங்களுடைய வாழ்க்கை முடியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கங்க. அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அவங்க மேலே அன்பு இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க மேலே சின்ன தவறு இருந்தாலுமே அதை மன்னித்து ஏற்றுக்குவீங்க, மன்னித்து வாழ பழகிக்குவீங்க அட்ஜஸ்ட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மனைவி அவங்களுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு நினச்சிக்கங்க. எப்படி இருப்பீங்க? எவ்வளோ பாசத்தை கொட்டுவீங்க. உங்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு கடைசி நாள் நினச்சிக்கங்க. உங்களுடைய பெற்றோர்கள், உங்கள் நண்பர்கள், அதாவது தவறாக எடுத்துக்க வேண்டாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி நினச்சி ஒவ்வொருத்தங்க மேலேயும் நீங்கள் எப்போலாம் கோபம் வருதோ அப்போல்லாம் அவங்களுடைய நாள் இதுதான் கடைசின்னு நினச்சிக்கங்க. கண்டிப்பாக உங்களோட அவங்க மேலே பாசத்தை பொழிய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து, சரிங்களா கண்மணிலா? சரி, ஓகே. நான் இன்ட்ரோ கொடுக்கல, ஏன்னா இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு இருந்தோம்னா இந்த வீடியோ பார்க்காம போயிட்டீங்கன்னா வைங்க, மிகப்பெரிய ஒரு கருத்தை வந்து இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இன்ட்ரோ கொடுக்கல. ஓகேவா? இந்த வீடியோ மூலமா நான் வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்க போகிறதில்ல, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். ஓகே கண்மணிலா, மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.